Hi friends, welcome to 100 days mini vlog challenge. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தீபாவளிலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ஸோ இன்றைக்கி வந்து இந்த அதிரசத்துக்கு கூட நான் மெயினாக ஒரு டிப் கொண்டு வந்திருக்கிறேன். அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ. முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். அதில் அதிரசம் மட்டும் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆன மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ மேபி யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப் ஆகலாம். 1 கிலோ மாவுக்கு 3/4 கேஜி வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து 3-4 டைம் வெல்லம் கரைஞ்சி மேலே பொங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரெக்டான பதம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம திரித்து வச்சுருக்குறோம்ல அந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். போடும்போது இந்த மாதிரி உள்ளே போயிடணும், ஃப்ளோட் ஆகக்கூடாது மாவு. அதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. தண்ணியில் வெள்ளைப்பாக ஊற்றி அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அது கூட ஒரு சில டைம் தப்பாகலாம். பட் இது வந்து ரொம்ப கரெக்ட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு உள்ளே கொட்டி கிளற ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு 2 பேர் இருந்தால் தான் இதை நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நாங்கள் இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். வெள்ளைப்பாகு கூட மாவெல்லாம் சேர்த்து ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப அழகாகவும் தட்டுறதுக்கு ரொம்ப நல்ல ஈஸியாகவும் இருந்தது. கரெக்டான கன்சிஸ்டன்சியும் கூட. கைஸ், இப்போது எல்லா ஊர்லேயும் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பசங்க எல்லாம் வந்து படிச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் போராக ஃபீல் பண்ணாங்க. அதனால் நல்ல மழை கிளைமேட் வேறையா, அதனால் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னா ஆனியன் பக்கோடா தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறோம். நான் வீடியோவில் லிங்க் தரேன். புதுசாக பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். மழை பெய்யும்போது மழை மட்டும் பெய்யுங்கடா, குளிரும் சேர்ந்து ஏன் அடிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது ஒசூரோட கிளைமேட்டு. ஸோ அதுக்காக தான் மழைக்கு இதமாக ஆனியன் பக்கோடா ப்ளஸ் காஃபி இன்றைக்கி ஈவினிங்கு நான் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. டாட்டா பாய்.